மசாலா உத்தப்பம்னாலே உருளைக்கிழங்கு மசாலா தான் போட்டு செய்வோம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சோயா கீமா போட்டு செஞ்சு பார்ப்போமா? இதுக்கு முதல்ல நல்லா கொதிக்கிற தண்ணீல மீல் மேக்கர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம், பொடியா நறுக்குன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியா நறுக்குன கேரட், பொடியா நறுக்குன குடமிளகா, கொஞ்சமா உப்பு, மசாலால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வேக வைங்க. இந்த பக்கம் சோயா வெந்திருக்கும். தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்ஸியில பல்ஸ் மோட்ல கிரைண்ட் பண்ணி எடுங்க. இத அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊத்தி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சோயா கீமா ரெடி. வழக்கம் போல உத்தப்பம் சுடுற மாதிரி சூடான தவால மாவு ஊத்தி கொஞ்சமா வெந்ததுக்கப்புறம் கீமா மசாலாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டெடுங்க. சூப்பரான சோயா கீமா உத்தப்பம் ரெடி. ஹெல்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். உங்க வீட்லயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.